Students, friends, வணக்கம். மறுபடியும் நம்ம இந்த functions of several variables உடைய அடுத்த டாபிக்ஸ் அத ஃபுல்லா வந்து அடுத்த ஒரு 10 क्वेश्चंस வந்து நம்ம பார்க்க போறோம் MCQ क्वेश्चंस. So listen very carefully. அடுத்த question, if u is equal to y squared divided by 2x, b is equal to x squared plus y squared divided by 2x, then dou of u comma v divided by dou of x comma y அப்படின்ற ஜெகோபியன் கேட்டிருக்காங்க. இது டைரக்ட் ஜெகோபியன் தான். u v with respect to x and y நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணனும். So for example, dou u divided by dou x find பண்ணீங்கன்னா ux find பண்ணீங்கன்னா y squared by 2 into minus 1 by x squared னு வரும். அடுத்தது dou u divided by dou y பண்ணீங்கன்னா 1 by 2x into 2y வரும். Similarly, dx பண்ணீங்கன்னா மேலே x term இருக்கு கீழே x term இருக்கு. அப்ப u by v ஃபார்முலா யூஸ் பண்ணனும். அதை யூஸ் பண்ணி நீங்க ஃபைண்ட் பண்ணலாம். அடுத்தது dou v by dou y ஃபைண்ட் பண்ணீங்கன்னா x squared plus y squared மட்டும் தனியா வச்சிட்டு 1 by 2x வெளிய எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y மட்டும் வரும். சோ அதில இருந்து நீங்க என்ன செய்யலாம்னா determine value of dou u by dou x, dou u by dou y, dou v by dou x, dou v by dou y யூஸ் பண்ணி நீங்க ரிசல்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஓகே, அடுத்து ஸ்டூடண்ட்ஸ், the stationary points of f of x comma y is equal to x cube plus y cube minus 12y plus 20 are. இப்படி கேட்டாங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து p வேல்யூ dou f by dou x கண்டுபிடிக்கணும். q வேல்யூ dou f by dou y ஃபைண்ட் பண்ணனும். ரொம்ப முக்கியமான விஷயம், p is equal to 0 னு வெச்சுக்கோங்க, q is equal to 0 னு வெச்சுக்கோங்க. அதன் மூலமா இப்ப p is equal to 0 ல இருந்து ஜெனரேட் ஆகக்கூடிய பாயிண்ட்ஸ் மேபி x வேல்யூஸா இருக்கலாம் அல்லது y வேல்யூஸா இருக்கலாம். இந்த ரெண்டு வேல்யூவையும் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து x is equal to 2, y is equal to 0 ங்கறத 2,0ங்கறத ஒரு பேரா எடுக்க கூடாது. இந்த x is equal to 2ங்கறத அடுத்த q is equal to 0 ல சப்மிட் பண்ணி நீங்க அதில இருந்து y ரிசல்ட் எடுக்கலாம். அல்லது இங்க y is equal to 0ன்றத q is equal to 0 ல சப்மிட் பண்ணி x ரிசல்ட் எடுக்கலாம். அத தான் நீங்க பேர் ஆக்கணும். அந்த மாதிரி ரிசல்ட்ஸை வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா you can have the result, the set of points. Those points are called as stationary points. இதுல வந்து மேக்ஸிமம் மினிமம் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். அவங்க கேட்டிருக்க ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் கேட்டிருக்கனால எந்தெந்த பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்குதோ அதோட நீங்க கரெக்டா ஸ்டாப் பண்ணிடலாம். மறந்துடாதீங்க, dou f by dou x equal to 0, dou f by dou y is equal to 0 அப்படின்றத யூட்டிலைஸ் பண்ணி what are the points you can catch? Those points are called as stationary points in this case. Okay, நான் உங்களுக்கு இந்த PDF வந்து கடைசியா நான் உங்களுக்கு லிங்க் பண்றேன். அந்த PDF நீங்க பாத்தீங்கன்னா you are able to identify what are the points அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணி நீங்க செக் பண்ணிக்கலாம். Okay, using total derivative, the value of du by dt given u is equal to y squared is equal to y squared minus 4x, x is equal to 80 square, y is equal to 280. அப்ப இத நீங்க என்ன பண்ண du by dt ங்கறதுல நீங்க x is equal to 80 square, y is equal to 280 இத சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு du by dt டைரக்டாவே நீங்க ஃபைண்ட் பண்ண முடியும். சோ டோட்டல் டெரிவேட்டிவ் வேல்யூ யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்ப நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இது வந்து 480 ஸ்கொயர் வரும் மைனஸ் 4a into இங்க ஒரு 80 ஸ்கொயர். அப்ப a ஸ்கொயர் 4a ஸ்கொயர் t ஸ்கொயர் ரெண்டு கேன்சல் ஆகி 0 ஆயிடும். அப்ப du by dt value is equal to 0 in this case. Students, நீங்க டேட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க டோட்டல் டெரிவேட்டிவ் ஃபார்முலா யூட்டிலைஸ் பண்றத காட்டலாம். if you are substituting x value as well as y value in terms of t in u, automatically you can receive the result u is equal to 0. Therefore du by dt value also is equal to 0 in this case. Okay, அடுத்து பாருங்க, the minimum value of f is equal to x square plus y square subject to the constraint x is equal to 1 is. அப்ப நீங்க என்ன ஃபைண்ட் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் வந்து fx கண்டுபிடிக்கணும் 2x வரும், fy கண்டுபிடிக்கணும் 2y வரும். ரெண்டு ரிசல்ட் ஈக்குவல் டு 0 வெச்சுக்கணும். அப்ப x is equal to 0, y is equal to 0. x 0 y 0ங்கற பாயிண்ட்டை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா அந்த வேல்யூ ஆக்சுவலி என்ன ஆகும் அப்படினு கேட்டிங்கன்னா 0 தான் ஆகும். ஓகே, சப்ஜெக்ட் டு தி கன்ஸ்ட்ரெயின்ட் x is equal to 1 அப்படினு கொடுத்தாங்கன்னா அதனுடைய வேல்யூ வந்து ஆக்சுவலி நம்ம ஸ்டேஷனரி பாயிண்ட் ஃபைண்ட் பண்றதுல வந்து x0 y0 கிடைக்கும்போது வேற பாயிண்ட்ஸ்ல வந்து அது டிராவல் பண்ற சான்ஸ் இல்ல. சோ your value must be equal to 0 in this case. Okay, the stationary point of z is equal to x squared minus xy plus y squared minus 2x plus y is. Stationary points அப்படினு சொன்னாங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், dou f by dou x, அதாவது இங்க dou z by dou x கண்டுபிடிங்க, that is equal to 0. dou z by dou y கண்டுபிடிங்க, அதையும் let that value is equal to 0 னு வெச்சுக்கோங்க. இது ரெண்டையும் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா what are the points you are able to receive?
those points are called as stationary points in this regard. Okay, இந்த கொஸ்டினுக்கு வந்து அதான் ஆன்சர். நான் ஆன்சர் கடைசியாக உங்களுக்கு டிஸ்பிளே நான் போடுறேன். கொஸ்டின் நம்பர் 11 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, the minimum point of f of x comma y is equal to x square plus y square plus 6x plus 12 is. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், டோ எஃப் பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ அது வந்து 2x plus 6 வரும். 2x plus 6 ஈக்குவல் டு 0 வச்சிங்கன்னா 2x is equal to minus 6 வரும். x is equal to minus 6 by 2 minus 3 வரும். அதே மாதிரி டோ எஃப் பை டோ ஒய் கண்டுபிடிச்சிங்கன்னா 2y மட்டும் வரும். 2y is equal to 0, அப்போ y is equal to 0. ஸோ minus 3,0 அப்படின்ற பாயிண்ட்டை வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா the minimum பாயிண்ட் இங்கே நமக்கு கிடைக்கிறது வந்து we are getting only one point. minus 3,0 ஒரே ஒரு பாயிண்ட் தான் கிடைச்சிருக்கு. ஸோ that point will give the minimum result. அந்த பாயிண்ட் தான் வந்து ஒரு ஆப்டிமம் வேல்யூ, எய்தர் மினிமம் ஆர் மேக்ஸிமம். அவங்க மினிமம்னே கேட்டாங்க. ஸோ அது நம்ம மினிமமாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. that point will only provide the minimum value of the given function it seems. Okay, so minus 3,0 is the answer. A function f of x comma y is said to have a relative maximum at x is equal to a and y is equal to b. x is equal to a and y is equal to b ல இது relative maximum இருக்க chances இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு we have provided 4 conditions. f of a comma b greater than f of a plus h, b plus k for all small values of h and k. அந்த மாதிரி ஒரு 4 கண்டிஷன், கிரேட்டர் ஆர் ஈக்குவல் லெஸ் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் லெஸ் தென், இந்த மாதிரி ஒரு 4 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 17th கொஸ்டின். நீங்கள் ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் செக் பண்ணிடுங்க. வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 17th கொஸ்டின் பி, அதாவது லெஸ் தென் கண்டிஷன் இருந்தால் போதும் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ், f of a comma b less than f of a plus h, b plus k for all small values of h and k அப்படின்னு வந்துடும் உங்களுக்கு. அடுத்தது fxx equal to 6x, fxy is equal to 0, fyy is equal to 6y. Find the nature of the stationary point 1,2. 1,2 வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்காங்க. நீங்கள் வந்து என்ன சொன்னால் இதில் வந்து rt மைனஸ் எஸ் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. அதாவது fxx பேர் வந்து r, fyyoட நேம் வந்து t, fxyoட நேம் வந்து s. rt மைனஸ் எஸ் ஸ்கொயர் 6 இன்ட்டு டி, அப்போ 6x இன்ட்டு 6y 36xy வரும். இதுவும் பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்குது. அப்போ எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்தால் that point will provide the minimum value. rt minus s squared வந்து whenever greater than 0, the point will provide the minimum value. ஓகே, அதே இது ரிசல்ட் வந்து less than 0 இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். ஸோ இது வந்து greater than 0 இருக்கிறதுனால point will provide the minimum point. Okay, the possible extreme point இதுவும் அப்படித்தான். நீங்கள் fx fy, அதாவது dou f by dou x dou f by dou y, இந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவல் டு 0ன்னு கம்பைன் பண்ணி வச்சுக்கிட்டு you are going to identify the required point. that point is called as the extreme point. எத்தனை பாயிண்ட் இருக்குது அந்த பாயிண்ட் தான் எக்ஸ்ட்ரீம் பாயிண்டாக இருக்க முடியும். ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட், நீங்கள் மேக்ஸிமம் ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் அது ஒன்று தான் இருக்க முடியும். u is equal to x power y then dou u by dou y. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா u is equal to x power y அப்படின்னு கேட்டால் நீங்கள் இதை வந்து அடுத்த ரிசல்ட் என்ன எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா log u is equal to log x power y வரும். அப்போ y log x னு மாறிடும். log u is equal to log x power y, அப்போ y log x னு வரும். இதை வந்து நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 by u dou u by dou y, நீங்கள் y பொறுத்தன பண்ணுறீங்க 1 by u dou u by dou y அப்படின்னா log x மட்டும் வரும். ஓகே, y டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, log x மட்டும் வரும். ஸோ your result dou u by dou y is equal to log x divided by 1 by u, அப்போ u log x. ஸோ ஆன்சர் x power y into log x being the answer. இந்த மாதிரி நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கலாம், ரிசல்ட்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் இந்த நம்ம வீடியோ சில புக்ஸோட ரெஃபரன்சஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நீங்கள் எம்சிக்யூ பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு தேவையான என்னென்ன இதெல்லாம் தேவையான டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி நம்ம மேத்தமேட்டிக்ஸ் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் டைப்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம். நீங்கள் டவுட் இருந்தால் என்னுடைய இது மெயில் ஐடி வந்து moneymath77@gmail.com நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் என்னோட டவுட்ஸை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.